அப்போ என்ன அதெல்லாம் கடவுளின் மூலமாக கிடைக்கிறது தான். ஸோ அதை அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் அதை இல்லை உங்களுக்கு எந்தெந்த தேவதைகள் உதவி பண்ணினாங்களோ அவங்களுக்கெல்லாம் அர்ப்பணம் பண்ணாமல் நீங்கள் சும்மா நீங்களே எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி யார் நினைக்கிறாங்களோ அவங்க திருடன் அப்படின்னு சொல்கிறார். அவன் திருடனே அப்படிங்கிறார். யார் படைக்கலையோ அவன் திருடனே அப்படிங்கிறார். ஸோ அதாவது என்ன, நம்ம படைப்பு காமிக்கலையே, நீ உன்னால் தான் எனக்கு கிடச்சிது, ரொம்ப தேங்க்ஸ், இங்கே பார்த்தியா எனக்கு இந்த பணம் கிடச்சிது, இங்கே பார்த்தியா இந்த வீடு எனக்கு கிடச்சிது, உன்னால் தான் சொல்லணும் இல்லையா? அது மாதிரி தான் கிரகப்பிரவேசம் பண்ணுறோம். வீடு கட்டினோன்னா கிரகப்பிரவேசம் பண்ணுறோம். ஒரு வாடகை வீட்டுக்கு போனால் பால் காய்ச்சிரும், காய்ச்சி சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்? இதெல்லாம் படைப்பு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, எனக்கு இது கிடச்சிருக்கு பகவானே தேங்க்ஸ் ரொம்ப, தினமும் காலையில் என்ன சமைக்கிறோமோ அதை படைக்கிறோம், விளக்கேற்றி இதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறோம். எதுக்கு வைக்கிறோம்?